அனைத்தையும் நம்ம தேவைகள்னு என்னங்க, பணம், காரு, வீடு, பங்களா, நம்ம உறவு முறை, நபர்கள், இந்த தேவைகள் அனைத்தையும் நம்ம நினச்ச மாதிரி நம்ம தேவைகளை ஃபில் பண்ணிக்கிறதுக்கு நம்ம இந்த பிரபஞ்சத்தோட கனெக்டிவிட்டி ஆகிட்டால் ரொம்ப சுலபமாக நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத நான் பல வீடியோவில் சொல்லிகிட்ருக்கேன். இது பார்ட் 5, நன்றியுணர்வு. ஸோ இதுவும் ஒரு 25 மார்க்கு, ரொம்ப முக்கியமானது. இது நம்ம இது வரைக்கும் நம்ம ஃபாலோ பண்ணலைனாலும் இந்த வீடியோவை பார்த்த நொடியிலிருந்து நன்றியுணர்வாக இருங்க. கட்டாயம் நம்ம நினச்சதெல்லாம் நடக்கும். ஃபஸ்ட் வீடியோவில் நம்ம ஏன் கனெக்ட் ஆகணும்னு பார்த்தோம். 2வது வீடியோவில் மனம்னா என்ன, எப்படி இருந்தால் நம்ம ஈஸியாக கனெக்ட் ஆகலான்னு பார்த்தோம். 3வது வீடியோவில் பார்த்திங்கன்னா பார்ட் 3ல் எண்ணம், எந்த மாதிரி எண்ணம் இருந்தால் நம்ம ரொம்ப சுலபமாக கனெக்ட் ஆகலாம் பிரபஞ்சத்தோடன்னு பார்த்தாங்க. இப்போ 5வது வீடியோ நன்றியுணர்வு. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம ஏதாவது நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஸோட போகிறோம், இல்லை உறவு முறையில் எங்கேயாவது போகிறோம், ஒரு சாப்பாடு ஏதாவது வாங்கி தராங்க அப்படின்னா, இல்லை அவங்க ஏதாவது ஹெல்ப் பண்ணுறாங்க, அந்த சாப்பிட்றோம் அப்படின்னு சொன்னோன்னா நம்ம என்ன சொல்கிறோம்? உடனே தேங்க்யூ, ரொம்ப தேங்க்யூங்க, நன்றிங்க அப்படின்னு சொல்கிறோம். ஏன் சொல்கிறோம்? அவங்க ஒரு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, அதுக்காக நம்ம நன்றி சொல்கிறோம். ஆனால் நம்ம இந்த வாழ்க்கையில் நமக்கு ஹெல்ப் பண்ணவங்களுக்கு நம்ம நன்றி சொல்லியிருக்கணுமா? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். நம்ம உயிர் வாழ்கிறதுக்கு தேவையான அத்தனையும் இந்த பிரபஞ்சம் நமக்கு கொடுக்குது. நம்ம சுவாசிக்க காற்றை கொடுக்குது, நம்ம குடிக்க தண்ணியை கொடுக்குது, நமக்கு இரவு ஒரு குளிர்ச்சியை கொடுக்கறதுக்காக நிலாவை படைச்சிருக்கு, நமக்கு வெப்பத்தை படைச்சிறதுக்காக சூரியனை படைச்சிருக்கு, பூமியை படைச்சிருக்கு, பூமி தன்னைத்தானே சுற்றிக்கிட்டு இருக்குது, அதில் வர தாவரங்கள் நம்மளோட உணவுக்கு பயன்படுது. இந்த மாதிரி எத்தனையோ பயன்கள், நம்ம உயிர் வாழக்கூடிய மக்கள் உயிர் வாழ வேணுங்கிற அத்தனையும் இந்த பிரபஞ்சம் தான் நமக்கு கொடுக்குது. இதில் தான் மாற்று கருத்து இருக்கா? ஆனால் நீங்கள் என்றைக்காவது நன்றி சொல்லியிருக்கீங்களா? யோசனை பண்ணி பாருங்கள். நன்றி சொன்னதே கிடையாது. வயசு 50 ஆகுது, இது வரைக்கும் நன்றியே சொல்லலை. எப்படிங்க இது நியாயமா? எப்படி நம்ம இந்த பிரபஞ்சத்தோட கனெக்டிவிட்டி ஆக முடியும்? அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிறீங்க, உங்கள் ஓனர் சம்பளம் தராரு, நீங்கள் ரொம்ப விசுவாசமாக இருக்கிறீங்க, ரொம்ப நன்றியுணர்வாக இருக்கிறீங்கன்னா, அந்த ஓனர் என்ன பண்ணுவார்? ஏதாவது உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா, இல்லைடா மேனேஜர் கூப்பிட்டு சொல்லுவார், அவனுக்கு என்ன பிரச்சனைன்னு பாரு, அவன் ரொம்ப நன்றியுணர்வாக இருக்கான், அவன் நமக்கு தேவை, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் என்ன செலவானாலும் அதை முடிச்சுட்டு அவன் நாளையிலேருந்து வேலைக்கு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்? அந்த நன்றியுணர்வு. அந்த நன்றியுணர்வுலையாவது அவன் வேலை செய்கிறான், அதனால் அந்த கம்பெனிக்கு ஒரு லாபம் வருது. ஆனால் இந்த பிரபஞ்சம் நல்லவன் கெட்டவன் எதையும் பார்க்காம நம்ம உயிர் வாழ்கிறதுக்கு தேவையான அத்தனை அம்சங்களையும் கொடுத்துருக்கு. நான் உனக்கு கொடுக்குறேன், ஒளி உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு ஏதாவது இந்த பிரபஞ்சம் பண்ணுதா? ஆனால் நாம் இந்த ஜென்மத்தில் இது வரைக்கும் நன்றியே சொல்லலை. அதுதானே உண்மைங்க. ஸோ அக்செப்ட் பண்ணிக்கங்க. ஸோ இந்த நொடியிலிருந்து, இந்த வீடியோ பார்த்த நொடியிலிருந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லுங்கள். நம்ம உயிர் வாழ்கிறதுக்கு தேவையான அத்தனை அம்சங்களையும் சிறப்பாக இந்த பிரபஞ்சம் கொடுத்துருக்கு. ஃபஸ்ட்டு அதுக்கு நன்றி சொல்லுங்கள். எந்த நேரம் உங்களுக்கு, எப்போ பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுவீங்க, காரில் போயிட்டுருப்பீங்க, சும்மா இருப்பீங்க, அந்த நேரத்தில் நன்றி சொல்லுங்கள். அதுக்கு தான் நேரம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். காலையில் எழுந்திரிச்சோன்னா அந்த பிரம்ம முகூர்த்தம், அந்த நேரத்தில் எழுந்திரிச்சோன்னா ஃபஸ்ட்டு ஒரு 5 நிமிஷம் நம்மளை உயிர் வாழ்கிறதுக்கு தேவையான அத்தனை அம்சங்களையும் கொடுத்த இந்த பிரபஞ்சத்திற்கு மிக்க நன்றி அப்படின்னு சொல்லுங்கள். அந்த ஓனருக்கு நீங்கள் ரொம்ப விசுவாசமாக நன்றியாக இருந்தால் உங்களுக்கு கஷ்டம் வரும்பொழுது அவர் காப்பாற்றுறார். அப்போ இந்த பிரபஞ்சம் சும்மா விடுங்களா நம்மளை? யோசனை பண்ணி பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லுங்கள். காலையில் எழுந்திரிச்சோன்னா ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லுங்கள். அதற்கப்புறம் நமக்கு கிடைச்ச பொருள், இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 2 வீலர் வச்சுருக்கலாம், ஒரு கார் வச்சுருக்கலாம், நம்ம வீட்டில் ஒரு கிரைண்டர் இருக்கலாம், மிக்ஸி இருக்கலாம். நான் சொல்கிறது விளையாட்டாக கூட இருக்கலாம், பட் செஞ்சு பாருங்கள். நம்ம வீட்டில் சேர் இருக்கலாம், ஒரு செல்ஃபோன் இருக்கலாம், ஒரு பெட் இருக்கலாம், 4 சட்டை இருக்கலாம், பேண்ட் இருக்கலாம். நன்றி சொல்லுங்கள். இதெல்லாம் எனக்கு கிடச்சிருக்கு, ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் கிடைச்ச நபர்கள், பொண்டாட்டி இருக்கலாம், புருஷன் இருக்கலாம், வீட்டில் பசங்க இருக்கலாம், அப்பா இருக்கலாம், அம்மா இருக்கலாம், அக்கா இருக்கலாம், தங்கச்சி இருக்கலாம். நன்றி சொல்லுங்கள். இதை சிறப்பாக செயல்படுத்துங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பிரபஞ்சத்துக்கு, 2வது கிடைச்ச பொருள், கிடைச்ச நபருக்கு நன்றி சொல்லுங்கள். அதற்கப்புறம் உங்கள் தேவைகள் என்ன? உங்களுக்கு தேவை சார், ஒரு 20 லட்ச ரூபாவில் கார் வாங்கணும். எப்படி நீங்கள் நன்றி சொல்லணும்? இந்த பிரபஞ்சமே, நான் 20 லட்ச ரூபாய்க்கு நான் நினச்ச அற்புதமான இந்த பிராண்டு காரை வாங்கிட்டேன், பிரபஞ்சத்திற்கு நன்றி சொல்லி பாருங்கள். ஒரு வீடு வாங்கணும் ஒரு 50 லட்ச ரூபாவில், பிரபஞ்சமே உங்கள் பிரபஞ்சத்தின் உதவியால் 50 லட்ச ரூபாவில் இந்த இடத்துல இந்த பில்டர்கிட்ட இல்லை இவர்கிட்ட நான் இந்த வீடை வாங்கிட்டேன், பிரபஞ்சத்திற்கு நன்றி சொல்லி பாருங்கள். அதாவது நீங்கள் வாங்கலை, பட் நீங்கள் சொல்லி பாருங்கள். எனக்கு தொழிலில் மாதம் 2 லட்ச ரூபாய் லாபம் வந்து கொண்டிருக்கின்றன, பிரபஞ்சத்திற்கு நன்றி சொல்லி பாருங்கள். நான் சொல்கிற வேர்டெல்லாம் கவனிங்க, எல்லாமே பாசிட்டிவான வேர்ட்ஸ்.
எனக்கு நஷ்டமாகவே வந்துட்டுருக்கு, பிரபஞ்சமே என்னை காப்பாற்றுன்னு தான் நீங்கள் முடிஞ்சிங்க. சொல்கிறது புரியுதுங்களா? என் தொழிலில் மாதம் 2 லட்சம் ரூபாய் வருமானம், லாபம் சிறப்பாக வந்து கொண்டிருக்கின்றன, இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி அப்படின்னு சொல்லுங்கள். என் பொண்ணுக்கு சிறப்பாக மாப்பிள்ளை பார்த்துட்ருக்கேன், அருமையான அற்புதமான மாப்பிள்ளை அமைஞ்சிடுச்சு, இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி சொல்லி பாருங்கள். இந்த மாதிரி உங்கள் தேவைகள் எல்லாம் சொல்லுங்கள். எனக்கு ரிட்டையர்மெண்ட் காலத்தில் மாதம் 50,000 ரூபாய் வருமானம் வரக்கூடிய வகையில் நான் சிறப்பாக சேமித்து வச்சுருக்கேன், இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி சொல்லி பாருங்கள். நடக்கலைன்னாலும் பரவாயில்ல, சொல்லி பாருங்கள். இதை சொல்ல 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 பாசிட்டிவாக சொல்லணும். ஓகேங்களா? இதெல்லாம் பாசிட்டிவாக சொல்லணும். இப்போ ஒருத்தர் குண்டாக இருப்பார், தொந்தி அதிகமாக இருக்குது, நான் தொந்தி குறையணும், பிரபஞ்சத்துக்கு நன்றி அப்படின்னு சொல்லக்கூடாது. இது வந்து நெகட்டிவ். பாசிட்டிவாக சொல்லுங்கள். என் உடல் அமைப்புகள் நலமாக இருக்கின்றன, பிரபஞ்சத்திற்கு நன்றி சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லிவிட்டு, நம்ம தேவைகளுக்கு நன்றி சொல்லிவிட்டு, நபர்களுக்கு, பொருள்களுக்கு எல்லாத்துக்குமே நன்றி சொல்லிகிட்டே இருங்க. உங்கள் தேவைகள் அனைத்தும் இதை நீங்கள் செய்ய 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 அதற்கு என்ன செய்யணும், உங்கள் தேவைகளுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு அந்த பிரபஞ்சம் உணர்த்தும். அந்த முதலாளி ஹெல்ப் பண்ணுற மாதிரி இந்த பிரபஞ்சம் நமக்கு உணர்த்தும். அதனை நீங்கள் செயல்பட்டாலே போதும், உங்களுக்கு அந்த தேவைகள் நடந்துடும். இவ்வளோ தாங்க ஃபார்முலா. இப்படி தான் பிரபஞ்ச விதி நமக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ இதனை கோடீஸ்வரர்கள், பணக்காரர்கள், ஒரு புகழின் உச்சியில் இருக்கிறவங்க, ஃபேமஸாக இருக்கிறவங்க தெரிஞ்சு வச்சதுனால இதை பயன்படுத்தி பிரபஞ்சத்தோட கனெக்டிவிட்டி ஆகி தங்கள் தேவைகளை அற்புதமாக பூர்த்தி செஞ்சிட்ருக்காங்க. ஸோ நம்மளும் முயற்சி செய்வோம், நம்மளும் இந்த பிரபஞ்சத்தோட கனெக்டிவிட்டி ஆகுவோம். நம்ம தேவைகளை அத்தனையும் 100% நம்ம என்ஜாய் பண்ணி நலமாக இருக்கலாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து நன்றி சொல்கிறதும் பார்த்துட்டோம். இன்னும் ஃபைனலாக இருக்கிறது எக்ஸிக்யூஷன், செயல்பாடு. அடுத்த வீடியோவில் சிறப்பாக பார்க்கலாங்க. ஸோ நீங்கள் ஓரளவுக்கு இப்போ 100 மார்க் வாங்கிட்டீங்க. ஏன்னா நான் மொத்தம் 5 சொன்னேன், 5ல் 4 நம்ம பாஸ் ஆகிட்டால் போதும், 5ஆவது தானாக நடக்கும்னு சொன்னேன். நேரம் உங்களுக்கு தெரிஞ்சிடும், எந்த நேரத்தில் நம்ம பிரபஞ்சத்தோட கனெக்டிவிட்டி ஆகிற நேரம், மனம் எந்த மாதிரி இருந்தால் நம்ம ஈஸியாக கனெக்ட் ஆகலாம், எண்ணம் எந்த மாதிரி வச்சுக்கணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிட்டேன். இப்போ நம்ம பார்த்தது நன்றியுணர்வு. ஸோ இந்த 4ம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே 100 மார்க் வாங்கிடலாங்க. இந்த 100 மார்க் வாங்கிட்டாலே அடுத்தது என்னங்க, எக்ஸிக்யூஷன் சிறப்பாக தானாக நடக்குங்க. அதை அடுத்த வீடியோவில் சிறப்பாக பார்க்கலாம். ஓகேங்களா? நன்றிங்க.